career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. இது வந்து ஒரு லை டிடெக்டர். நீங்க வந்து உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகுது. என்ன கொடுமை இது வசந்த், இன்டர்வியூக்குன்னு சொல்லி கூப்பிட்டு 2 கையில விலங்கு போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. ரெடின் கிங்ஸ்லி சாருக்கு பிடிச்ச ஹீரோயின் சங்கீதா மேமா, பூஜா ஹெக்டே. அவருக்கு என்னன்னா எல்லா படத்துல ஹீரோயின் ரொம்ப ரசிப்பாரு அவரு. எல்லாருக்கும் நிக் நேம் வேற வைப்பாரு. எல்லா ஹீரோயினும் உண்மைப்பா, நம்புங்கப்பா. இல்ல அவர் அப்படிதான் தெரிஞ்சுதான் நான் பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு வந்து காண்டே இல்ல. என்னது ஆல்ரெடி சரி காண்ட் ஆகுது, விடுங்க. அப்படி போய் சொல்லாதீங்க. சரி காண்டாய் தொலையுது. பாதி நேரம் வெளியில போனா ஒரு டின்னர் கூட போக முடியாது. போனா இவருக்கு கூட போட்டோ எடுக்க நிக்கிற ஆளுங்க கியூ கட்டி நிப்பாங்க. நான் ஓரமா பல டைம் போட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன் தெரியுமா. உண்மையா உங்களுக்கு தான் அதிகமான ஃபேன்ஸ். உண்மையை மட்டும் பேசுங்களா, இல்ல தேவையில்லாம இன்னொரு ஷாக் வரும் மேம். வாட் டாக்கிங் அபௌட் இன்ஸ்டா ஃபேன்ஸா நிஜமான ஃபேன்ஸா? நிஜமான ஃபேன்ஸ். நிஜமான ஃபேன்ஸ் அவரு தான் அதிகம். உங்களோட சமையல் எப்படி இருக்கும்? நீங்க சமைக்க ட்ரை பண்ணி ரொம்ப கேவலமா தான் இருக்கும். ரெடின் சார் எப்படி சாப்பிடுறாரு? அவர் சாப்பிடுறதே இல்லையே. எனக்கு குக்கிங் வராது, பெருசா உட்காந்து ஹோம் வைஃப் மாதிரிலாம் பாத்துக்க தெரியாது. ஜாலியா ஊர் சுத்தலாம்னு சொல்லுங்க, ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வணக்கம். வணக்கம் வசந்த். இது வந்து ஒரு லை டிடெக்டர். நீங்க வந்து உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகுது. என்ன கொடுமை இது வசந்த், இன்டர்வியூக்குன்னு சொல்லி கூப்பிட்டு 2 கையில விலங்கு போட்ட மாதிரி போட்டு எப்படி இருக்கு இந்த செட்டப் எல்லாம்? பயங்கரமா இருக்கா? இது பார்த்து அரெஸ்ட் பண்ண மாதிரி போட்டு வச்சிருக்கீங்களே. எங்க அம்மாவை கூட ஏமாத்திர உங்களை ஏமாத்த முடியாதாட்டு இருக்குது. நீங்க என்ன ஏமாத்துறீங்களோ இல்லையோ அந்த மிஷனை ஏமாத்தவே முடியாது. அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ நீங்களும் சார் 2 பேரும் வந்து இந்த சினி ஃபீல்டில் இருக்கீங்க. மனசாட்சிக்கு உண்மையாக தான் இதுக்கு பதில் சொல்லணும். யார் ரொம்ப சூப்பராக நடிப்பா? ஸோ நீங்களா ரெடின் சாரா? ரெடின் சார் தான். சத்தமணி என்னதான் சொல்லணும். இப்போதான் தெரியுது வீட்டுக்காரர் ஏன் விட்டே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெடின் கிங்ஸ்லி சாருக்கு பிடிச்ச ஹீரோயின் சங்கீதா மேமா, பூஜா ஹெக்டே. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்ல அவருக்கு அந்த அப்படி ஆர்டிஸ்ட் கம்பேர் பண்ணா என்னதான் பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் ஹீரோயின்னா நான் அவருக்கு என்னன்னா எல்லா படத்துல ஹீரோயின் ரொம்ப ரசிப்பாரு அவரு. எல்லாருக்கும் நிக் நேம் வேற வைப்பாரு. எல்லா ஹீரோயினையும் ரசிக்கிறவரா? நம்புங்கப்பா. அவர் மூஞ்சி பார்த்து எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. குழந்தை மூஞ்சி வச்சு எல்லாம் ஏமாத்திடுறாரு. இவனை போய் அப்படி சொல்ற, இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற நீனா? கோவம் வராதா, காண்டாவாதா? என்ன எல்லா ஹீரோயினும் பிடிக்கும் சொல்றாரு இந்த மனுஷன். இல்ல அவர் அப்படிதான் தெரிஞ்சுதான் நான் பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு வந்து காண்டே இல்ல. என்னது ஆல்ரெடி சரி காண்ட் ஆகுது, விடுங்க. அப்படி போய் சொல்லாதீங்க. சரி காண்டாய் தொலையுது. அப்புறம் பிரதர், இந்த பொண்ணுங்கெல்லாம் சுத்தி வச்சுட்டு போய் கொளுத்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அங்க நிறைய பேர் எரியுது. இதுக்கு தான் இப்ப மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வேற. பில்டப் ரொம்ப அதிகமா இருக்கு. வசந்துக்கு ஏதாவது போகும்போது பண்ணியே ஆகணும். ஓகே சரி, ஒரு பில்டப் எல்லாம் வேணாம், டேரக்டா கேள்விக்குள்ள போயிடுறேன். கிங்ஸ்லி சாருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? நெல்சன் சாரா, சங்கீதா மேமா? இதுக்கு பதில் சொல்லுங்க மேம். நீங்க நெல்சன் சார் தான் பிடிக்கும். மனுஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் அம்மா வீடு தான் சொன்னேன். அம்மாவை பிடிக்குமா பையன் இல்ல வைஃப் பிடிக்குமா சொல்லுங்க. எப்படி சொல்லுவாங்க யாரா இருந்தாலும்? நீ அப்படி வரியா? அவருக்கு உங்களை தான் மேம் பிடிக்கும். அம்மா மாதிரி தாங்க அவர் வச்சிருக்காரு. போய் சொல்லாத. நீங்க மனசுல பாருங்க அந்த ட்ரைலர்லயே பாத்தீங்களா இல்லையா? என்ன சொன்னாரு? நான் தான் உன் பையன் சொன்னாரா இல்லையா அவரு? அது சும்மா ஸ்கிரிப்ட். அது சும்மா இல்ல, நிஜமாவே இதெல்லாம் நிஜம். அது இந்த ஸ்கிரிப்ட் பண்ணதே வந்து ரொம்ப நேச்சுரலா நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ரொம்ப தப்பா இருக்கு. உண்மையா அவருக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? அத நினைக்கலாமா? பொண்டாட்டி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன். சரி முடிஞ்சா நான் வசந்த் சேலஞ்ச் கட்ட ஒரு இன்டர்வியூ அவர் எடுத்து இந்த வாயில வர வச்சிரேன் பார்க்கலாம். அப்படியே டெஃபினட்டா நெல்சன் சார் நான் வர மாட்டாரு. அப்படியே ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்து உனக்கு கோயிலே கட்டறேன் போதுமா? எனக்கா? சீரியஸா அவர் வாயில சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாரு. வெளியில எல்லாம் நீங்களும் ரெடின் சாரும் அதிகமா வெளியே போறது உண்டு. வெளியே போகும்போது இந்த ஃபேன்ஸ் யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி? உண்மையை சொன்னா ஃபீல் பண்ணுவேன், பொய்யே சொல்றேன். கண்டிப்பா ரெடின் சாருக்கு தான். உண்மையை சொல்ல கூட எனக்கு ஷாக் கொடுக்குறீங்க. நீங்க வந்து வாயில வந்து சும்மா சொல்லலாம் ரெடின் சாருக்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. எனக்கு தான்டா ஃபேன்ஸ் அதிகம், எனக்கு தான்டா இந்த ஃபேன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கேன் நானு. நான் ஏன் போய் சொல்லணும்? நிஜமா பாதி நேரம் வெளியில போனா ஒரு டின்னர் கூட போக முடியாது. போனா இவருக்கு கூட போட்டோ எடுக்க நிக்கிற ஆளுங்க கியூ கட்டி நிப்பாங்க. நான் ஓரமா பல டைம் போட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன் தெரியுமா. உண்மையா உங்களுக்கு தான் அதிகமான ஃபேன்ஸ். உண்மையை மட்டும் பேசுங்களா, இல்ல தேவையில்லாம இன்னொரு ஷாக் வரும் மேம். வாட் டாக்கிங் அபௌட் இன்ஸ்டா ஃபேன்ஸா நிஜமான ஃபேன்ஸா? நிஜமான ஃபேன்ஸ். நிஜமான ஃபேன்ஸ் அவரு தான் அதிகம். ஆனா எங்களுக்கு 2 பேருமே பிடிக்கும். Thank you. நான் வந்து மெயினா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேன் தான் மேம் நானு. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி சொல்றானே. என்ன அடி சிங்சக்ங்கறீங்க. Thank you வசந்த். Thank you. இதுக்காக நான் மன்னிச்சிடுறேன். சீரியல் ஷூட்டிங் எப்போது பிடிக்காம கத்தடிச்சதுண்டா?
கட்டி வச்சிருக்கேன். என்ன சீரியல் சீரியல் ஷூட் பிடிக்காம இல்ல, வெளியில போறதுக்கு ரீசன் தெரியாம ஷூட்டை காரணம் காட்டி கட் அடிச்சுட்டு போயிருக்கேன். ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுவேன். கோவம் வந்தா பேட் வேர்ட்ஸ் பேசுவீங்களா? கண்டிப்பா பேசுவேன் வசந்த். மாடர்ன் ட்ரெஸ்ஸ பார்த்து மயங்கிராதீங்க இளைஞர்களே. நீங்க ரொம்ப ஹானஸ்டா பேசுறதுனால தான் பச்சை கலர்ல லைட் வர ரொம்ப பிரைட் ஆயிடுது. இதுக்கப்புறம் நான் போய் சொல்லி ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அதனால தான் வேற உண்மையை மட்டும் சொல்றேன். என்னால ஷாக் தாங்க முடியாது, அதனால வேண்டாம், உண்மையே சொல்லிடுறேன். யாரு ரொம்ப பெஸ்டா குக் பண்ணுவா, சங்கீதாவா அம்மாவா? அம்மா. அம்மாதான். என் மூஞ்சி பார்த்தா குக் பண்ற மூஞ்சி மாதிரியா தெரியுது. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பல்கா சுத்திட்டு இருக்கேன். என்ன பார்த்து குக் பண்ணுவீங்களான்னு கேக்குறீங்க. உங்களோட சமையல் எப்படி இருக்கும்? நீங்க சமைக்க ட்ரை ரொம்ப பண்ணி கேவலமா தான் இருக்கும் வசந்த். ரெடின் சார் எப்படி சாப்பிடுறாரு? அவர் சாப்பிடுறதே இல்லையே. என் பொண்டாட்டி வைக்கிற சட்னி கூட 10 தான்டா. தக்காளி என்ன தவிர ஒரு ரூபாயை தொட முடியாது. அவருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன கண்டிஷன்ஸே இதெல்லாம் தான். எனக்கு குக்கிங் வராது, பெருசா உட்காந்து ஹோம் ஒய்ஃப் மாதிரிலாம் பார்த்துக்க தெரியாது, ஜாலியாக ஊர் சுற்றலான்னு சொல்லுங்க, ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. உண்மை பாருங்க. மனசார உண்மையை பேசுறீங்களா? அவ்வளோ வாட்டி லைட் எரியுது. கிங்ஸ்லி சார்ட்ட இப்போ ரீசெண்டாக போய் சொன்னீங்க, ரீசெண்டாக சொன்ன போய் என்ன அது மட்டும் சொல்லுங்க. இல்லை, இவர் என்ன பிரச்சனை, இவர் எது நான் சொன்னாலும் ஓகேன்றவர் அந்த மாதிரி ஆளா? இப்போ வெளியில் போகிறேன்னா ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னா ஓகே, ஏதாவது வாங்கணும்னா ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறேன்னா நீங்கள் போய் சொல்ல நீடே எனக்கு வரல. அதனால போய் சொல்ற நீடே வரல. எங்கள் அம்மா அண்ணா தான் கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏதாவது ஒரு போய் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க, நான் மன்னிச்சு விட்டாலும் மிஷின் மன்னிச்சு விட்டாரு. அதுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது. சரி ஓகே, நேற்று நைட் ஷூட் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். ஓகே, காலையில் வந்து குளிச்சுட்டு போனேன். பட் வந்து அவர் கேட்டால் நான் வரலன்னு போய் சொல்ல சொன்னேன். லவ் அதிகமாகும்னு நினைச்சேன், பட் ஆகவே இல்லை. ஒரு முயற்சி வீணா போச்சு. என்கிட்ட மோதாதே. சரி, நீங்களும் சார் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த லவ் பண்ணும்போது அதிகமாக ப்ரொப்போஸ் பண்றதெல்லாம் யாரு? கல்யாணத்துக்கு கீ மூவா கீ பியா அந்த மாதிரி மாறிடுச்சு, அதனால சொல்லுங்க. ரெண்டுமே சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மால் தான் நிறைய எங்கிட்ட ப்ரொபோசல் பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் அவரோட தான். உண்மை நான் தான் சொல்றேனே. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ நான் வந்து ஒரு 100 லவ் யூ ஒரு நாளைக்கு போடுறேன். நம்மால் வந்து 100 லவ் யூ எல்லாம் ஓவர். ஆமா, நான் வாய் திறந்தாலே அவர் வந்து லவ் யூ பாப்பா, அப்படிதான் பாப்பா தான் கூப்பிடுவேன், அப்படிதான் பேசுவேன் நான். ஓகே, ஸோ வந்து தோணும் போது லவ் யூ சொல்லிட்டே தான் இருப்பேன் நான். எல்லா பசங்க இதான் பண்றீங்கல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி சுத்துறது, பின்னாடி நாங்க சுத்துறோம் உங்க பின்னாடி. எனக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்கல மேம், யார் பின்னாடியும் சுத்துறதுக்கு. அந்த வாய்ப்புக்காக தான் நானும் கிடைச்ச சீக்கிரம் கிடைச்சிரும். நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா ரொம்ப நன்றி. அந்த ஒரு வாய்ப்புக்காக தான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு. அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிருது இல்லைங்களா, கல்யாணம் முடிஞ்சிருது இல்லையா, அடுத்த கோல். அதனால அவங்க நம்ம வைஃப் நம்ம கூட தான் இருக்கிறாங்கனால அவங்க வெளியே எக்ஸ்போஸ் பண்றதில்ல. எனிவே தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ரெண்டு பேருக்கும். ரொம்ப தேங்க்யூ வசந்த். இப்போ எனக்கு கொடுத்த ஷாக் எவ்வளோ எண்ணி வச்சிருக்கேன், அது எல்லாத்துக்கும் நீ முதுக ரெடி பண்ணி வை, நான் வரேன். ஐயோ, உனக்கு கொடுத்தே வேண்டாமா? ரிட்டர்ன் கிஃப்ட் வேண்டாமா? எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.